ஹாய் விவர்ஸ், துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். துரைந்தர் படம் போன வருஷம் வெளியாயிருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருந்துச்சு. அதனால துரைந்தர் த ரிவெஞ்ச் படத்து மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆல்ரெடி பார்த்தோம்னா துரைந்தர் 1ல ரஹ்மான் கொல்லப்பட்டதோட முடிச்சாங்க. இப்ப இந்த படத்துல வந்துட்டு அதோட கண்டினியூஷனா அந்த இடத்துக்கு அம்சான் கேரக்டர்ல இருக்கிற ரன்வீர் சிங் எப்படி அந்த இடத்துக்கு வராரு, அது மட்டும் இல்லாம எப்படி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்தியாவுக்கு கொடுக்கறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாவே இருக்கு. இந்த படத்துல வந்துட்டு பிரதமர் மோடி பதவி ஏற்கிறது, அப்புறம் வந்துட்டு மணி டிமானிசேஷன், இதை பத்தின சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல 4 சண்டை காட்சிகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. அது எல்லாமே வந்துட்டு பயங்கரமா ஒர்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2-3 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதுவுமே கதைக்கு ஏத்தாப்புல நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரன்வீர் சிங் நடிப்புமே ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒன் மேன் ஷோ மாதிரி கதை முழுவதுமே அவரை நோக்கியே நகர்ந்துட்டு போகுது. இந்த படத்துல வர மியூசிக், சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வே ஆஃப் ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நல்லபடியா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைமிங் தான். 3 hours 40 minutes ஸ்கிரீன் பிளேனால இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, சினிமா எக்ஸ்பிரஸ் 3 கொடுத்துருக்காங்க, இந்தியா டுடே 3.5 கொடுத்துருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 3 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.